மனசாட்சி மனசாட்சிடா. ஹிட்டு கொடுங்க. டிமாண்டி காலனி 2 இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் EAல. என்னங்க இருக்குது படம், என்னம்மா இருக்குது. ஃபஸ்ட்டு போடும்போது அப்படியே அந்த பார்ட் 1ஓட ரீகால் அப்படியே காட்டினாங்க. பார்ட் 1ல் எப்படி அவங்க 3 பேர் அந்த ஓய்ஜா போர்டு புக்கு படித்து எப்படி இறந்து போனாங்க, அப்புறம் அந்த செயின் எப்படி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டிச்சு, கிளைமேக்ஸில் கட்சியில் நம்ம அருள்நிதி அண்ணனே இறந்து போயிட்டாரு. அந்த சீன்லாம் அப்படியே பார்ட் 1 அப்படியே ரீகாலாக காமிச்சிட்டாங்க. பார்ட் 1 நம்ம அருள்நிதி அண்ணா வந்து ஒரு ஆர்ஃபனேஜாக இருப்பார், அனாதையாக இருப்பார் மாதிரி தான் ஸ்டோரியில் காமிச்சிருப்பார் நம்ம அஜய் ஞானமுத்து. இதில் வந்து அவர் ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அதுவும் அருள்நிதி அண்ணா மாதிரி ட்வின்ஸு. அவர் பேர் ரகுநாதன், இன்னொருத்தன் பேர். இப்போ இவங்க பேர் சீனிவாசன். ஸோ அண்ணன் தம்பிங்க. இவங்க ஸ்டெப் மாம், இவங்க அப்பாவோட ஒருத்தர் ஸ்டெப் மாம் வச்சிருக்கிறாரு, செகண்ட் ஒய்ஃபு. அவங்களோட பொண்ணு தான் நம்ம அர்ச்சனா பிக் பாஸில் ஜெயிச்சாங்களா, அர்ச்சனா மேடம் சகோதரி. ஸோ அர்ச்சனா மேம் வந்து இவங்களுக்கு சிஸ்டராக நடிச்சுக்கிறாங்க. ஸ்டெப் மாதர் செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு. ஸோ இவங்களுக்கு தங்கச்சியா அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இதில் பிரியா பவானி சங்கர் மேடம் ப்ரில்லியண்ட்டான ஆக்டிங், சரியான பர்ஃபார்மன்ஸ். படம் இவங்க இல்லைன்னா படம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிங்கில் இருக்குது. டிமாண்டி காலனி பார்ட் 2ல் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க பிரியா பவானி சங்கர். டெபி அவங்க பேர் இந்த கேரக்டரில். இவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, சின்சியராக ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, சாம் ரிச்சர்ட். அந்த பையன் வந்து இந்த மாதிரி டிமாண்டி காலனி இந்த அன்சென் கிங்டம் ஆஃப் த பிளான் அப்படின்னு ஒரு புக்கை படித்து இறந்துடுறாரு. மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்துடுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இல்லை அவருக்கு கேன்சர் ஸ்டேஜில் இறந்துடுறாரு. அவரோட ஆத்மா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த பார்ட் 2. அந்த சைனாக்காரன்லாம் வந்து பேசி ஆத்மா கிட்ட, அந்த மாங்க்கு கிட்ட பேசி அவன் ஆத்மா கிட்ட பேசி அவனோட ஆசைகளை நிறைவேற்றுதா. அப்படி தான் இருந்தது. கட்சியில் அவரோட ஆத்மா வராமல் அருள்நிதி அண்ணனோட சீனிவாசன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் செத்துட்டான்னு சொன்னால அவரோட ஆத்மா வந்து பேசவா. அப்புறம் அவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் கிளறி இவங்க ரகுநாதன் ஒருத்தருக்கிறான். அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு தங்கச்சி ஐஸ்வர்யா, அதாவது இவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அர்ச்சனா, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அர்ச்சனா மேடம் வந்து ஒரு 2 சீன் தான் வந்திருப்பாங்க. 2 சீனும் சும்மா நொறுக்கலாக பண்ணிட்டாங்க படத்தில். நல்லா அப்பனை 5 சொத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு 5% சொத்து தான் எனக்கு குத்திரியா சொல்லிட்டு செத்து போன அப்பனையே செருப்பு கட்டி ஃபோட்டோவில் எடுத்தனா இப்படி அடித்தாங்க. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்பனை அசிங்கமாக கேட்குற சீன் அது ஒரு சீனு. பார்ட் 2ல் வந்து ஒரு பவ்யமாக நடித்து அண்ணா நீ சத்தியமாக இந்த மாதிரி ஸ்டோரிலாம் இந்த மாதிரிலாம் அவன் சீனிவாசன் அண்ணன் செத்துருவான்னு சொல்லிட்டு நீயே செத்துருவான் அந்த மாதத்துல நீ நம்பவே. ஆனால் அவ்வொரு யதார்த்தமான நடிப்பு அப்பா. அது ஒரு நல்லா ஜோக் ஆக்டிங் மாதிரி செமையாக பண்ணுச்சு. ஸோ 2 சீன் தான் அவங்க வந்தாங்க. ஸோ படத்தில் எப்படி போகுது. அப்புறம் அந்த ஜாங் ஃப்ராங்க்லின் ராபர்ட் அந்த பேய் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து டிங்குன்னு அடிச்சு இவங்க ஒரு ஹோட்டலில் அவங்க எப்படி ஒரு ரூமில் மாட்டிப்பாங்க, அந்த மாதிரி இவங்க ஒரு ஹோட்டலில் மாட்டிப்பாங்க. யார் அந்த மாங்க்கு புது அருள்நிதியான ரகுநந்தன் அருள்நிதி அண்டு 3வது வந்து நம்ம பிரியா பவானி. இவங்க மாங்கில் மாட்டிப்பாங்க. இவங்க ஒரு ஹோட்டலில் அவங்க சாம் ராஜர் கட்டின அவனோட ட்ரீம் வந்து ஹோட்டல் கட்டி, அதுதான் அவன் இறந்த பிறகு பிரியா பவானி சங்கர் லவ்வரில். ஸோ அந்த ஹோட்டலை கட்டி பிரியா ஆகிட்டாங்க. இவங்க அந்த ஹோட்டலை பாதுகாக்கிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் போய் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் வரும்போது இவங்க பார்ட் 1ல் எப்படி இவங்க வெளிலேருந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கும் கேட்காது. அதுதான் அந்த பேயோட மல்டி ஸ்பெஷல் பவர். யாரும் கத்தினாலும் கூப்பிட்டாலும் அடித்தாலும் உடைச்சாலும் அந்த வெளில இருக்கிறவங்களும் கேட்காது. இவங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து வாங்கினா கஸ்டமர். அதில் ஒரு சில சீன்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த சின்ன பையன் வந்து இறந்துருவான், ஒரு சின்ன பையன் சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அருள்நிதியே பேயா மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. சீனிவாசன் வந்து பேயாக இருக்கிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் காமிச்சிக்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு அல்டிமேட் ஃபேண்டசி, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த படம். அதுதான் அவன் வரலாறு இவன் வரலாறு எல்லாம் வரலாறு எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் பார்ட் 3ன்னு வருது. அடுத்த பாட்டு 2027 இந்த டிமாண்டி காலனி மொத்தம் அந்த ஃப்ராங்க் ராபர்ட் அவனோட ஃபுல்லாக அழிக்கிறேன். வெள்ளக்காரன் பேய் தான் எல்லாம், கிறிஸ்டின்ஸ் பேய் எல்லாம் வெள்ளக்காரன் பேய். சாரி கிறிஸ்டின் பேய் சொல்லிட்டு மன்னிச்சுவாங்க, வெள்ளக்காரன் பேய். ஸோ வெள்ளக்காரன்
கிறிஸ்துவ சகோதர மக்களுக்கு மன்னிச்சிருங்க, நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். தூக்கமாக வந்து டயர்டாக இருக்கு. சரி, வெள்ளைக்காரன் பேய் அந்த ஃப்ராங்க் ராபர்ட் பேய், அந்த ஃப்ராங்க் ராபர்ட் பேய் தான் இன்னும் சாவலை. சரி, பார்ட் 2லயாவது முடிப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் பார்ட் 3 வரைக்கும் போகுது. ஃப்ராங்க் ராபர்ட் சீனிவாசன் பொழைச்சி எந்திரிச்சு வந்துடுவார். ரகுநாதன் வந்து படுத்துருவாருக்கு. அவர் பார்ட் 1ல் தம்பி படுத்துருவார். இப்போ பார்ட் 2ல் அண்ணன் வந்துக்கினாரு. இப்போ பார்ட் 2ல் வந்து மறுபடியும் அண்ணன் பத்துக்கினாரு. இப்போ சீனிவாசன் எழுந்துட்டாரு. இப்போ ரகுநாதன் தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாப்புல. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த பார்ட் 2ல் பிரியாபவானி சங்கர் கட்சியில் அந்த ரோப் இப்பெல்லாம் போட்டு டெரஸில் வந்து காப்பாற்றிடுவாங்க. கிளைமேக்ஸில் நல்லா இருந்தது. அப்புறம் மீனாட்சி கோவிந்தராஜன் கோப்ராவில் நடித்தாங்க ஒரு ப்ரொஃபஸர். அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்க நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காமெடி. அர்ச்சனா மேடம் தான் சொன்னால அந்த 2 சீன் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் காமெடி அவ்வளோதான், நல்லா இருந்தது. நீங்கள் வேறு இந்த படமே நீங்கள் அவ்வளோ சரியாக பார்க்க முடியல. இந்த தேட்டருக்காரன் வந்து ஒருத்தன் நான் கரெக்டாக டிக்கெட் புக் பண்ணி உள்ளே போகிறேன். ஒரு ஃபேமிலி அவங்க வந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக வந்துருந்தாங்க. சரி, நம்ம ஃபேமிலின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நல்லா பழக்கம். ஸோ ஃபேமிலி வந்தாங்க. சரி, நான் இன்னொரு சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துட்டேன். அவன் ஒருத்தன் புக் பண்ண வந்து நான் டிக்கெட் கலெக்டரை கூப்பிட்றான் வந்து பாடுறாங்க, கத்துறான். நான் எவ்வளோ ரெஸ்பெக்டாக ஒரு ஃபேமிலி வந்துடுறாங்க, ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உட்கார வைக்கணும். நான் சரி நானே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு சீட், என்னோடய சீட்டை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் வேறு சீட்டில் உட்காரேன். இன்னொருத்தர் நான் தான் புக் பண்ண சொல்லிட்டீங்க. இன்னும் இந்த அந்த காலத்து நம்ம தாத்தா பாட்டா மாதிரியே இருக்காதீங்கடா, மாறி தொடங்கடா, லாயலாக இருங்கடா, அன்பு காட்டுங்கடா. நானே டென்ஷனெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ யூடியூப்பில் வீடியோ போய் எண்ணெயை சூடாக்கிட்டாங்க. நானே டென்ஷனாக ஆக மாட்டேன். டென்ஷன்லாம் கொஞ்சம் நான் அப்புறம் தேட்டர்லேருந்து அப்படியே கத்தினேன். என்ன ஓவரா பண்ணிட்டு என்னைய டென்ஷன் பண்ணி விட்டான். என்கிட்ட நான் சாஃப்டாக பேசுகிறேன், என்கிட்ட கத்துறாங்க. அவன் இதே சினிமாவில் போயிட்டு நான் கத்தினா அது நான் வாங்கி பாதி என் ப்ரொஃபஷனு. ஏன் சம்மந்தமே இல்லாத இவன் வந்து கத்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்? சரி, அதுக்கப்புறம் டிக்கெட் கலெக்டரை கூப்பிட்டு வந்து என்னண்ணா இப்படி கத்திட்டு இருக்காரு. நானே ஃபேமிலி வந்திருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அது ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் உட்காந்துக்கிறேன் வேறு சீட்டில். இவர் அட்ஜஸ்ட் பண்ணி கத்திட்டு இருக்கு. அப்புறம் அவனை பேசி அமிச்சிட்டாங்க. இதாலே இந்த தோல்லையாலே படத்தையும் நான் அவ்வளோ கவனிக்கல. இவ்வளோதான் நான் கவனித்தேன் படத்தில். சாம்ஜிஎஸ் மியூசிக்கல் அற்புதமாக இருந்தது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. பேய் இது மொத்தத்தில் இட்ஸ் அ கமர்ஷியல். பார்ட் 1 விட பார்ட் 2 ரெண்டும் சேம் தான். ஆனால் பார்ட் 2 இருக்கிற அந்த கிக்கு பார்ட் 2ல் கொஞ்சம் கிக்கு கம்மி தான். பார்ட் 3ல் பார்ப்போம். டிமாண்டி காலனி அருள்நிதி அண்ணனுக்காக ஓகே. பிரியாபவானி சங்கர் பிரில்லியன்ட் ஆக்டிங்.